தமிழக அரசியல்வாதிகளையும், அரசியல் கட்சிகளையும் பற்றி தெரிஞ்சுக்க இப்ப நல்ல வாய்ப்பு தமிழக மக்களுக்கு. ஏன்னா, இப்போ போயிட்டு இருக்க நிலைமையில அரசியல்வாதிகளோட உண்மையான முகம் வெளிய தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னா, அவருக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய பேர் இருந்தாலும், எல்லாரோட உதவியையும் விஜய் அவர்கள் நாடல. குறிப்பா அவரு கேட்டிருக்கிறது வி.சி.கே, அதுக்கப்புறம் சி.பி.எம் இந்த மாரி கட்சிகள்ட்ட கேட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. இதுல அரசியல்வாதிகளை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் மிக முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். உண்மையாவே இந்த விசிக கட்சியும், சிபிஎம் கட்சியும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா, உடனே விஜய் கூட சேர முடியும். அதுக்கு காரணம், இத்தனை வருஷமா திமுக கீழ இந்த 2 கட்சிகளும் இருக்கு. அவங்களுக்கு எந்த பதவி, பவர் எதுவுமே கிடையாது. எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படிதான் இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தாரேன்னு சொல்லியிருக்காரு. விசிக, சிபிஎம் கட்சி வந்தா அந்த 2 கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்துல தளபதி விஜய் அவர்கள் பங்கு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது அவங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா அத அவங்க ஏத்துக்காம இப்பவும் மௌனம் காத்துட்டே இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது திரைமறைவுல ஏதாவது பிளான் போடுறாங்களா? அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன பேச போதுமா? ஒருவேளை திமுக, அதிமுக இடையில இது மாதிரி பிரச்சனை வந்து ஒருவேளை 2க்கும் சேமா சீட் இருக்கு. விசிக அதாவது திருமாவளவன் அவரு எங்க போவாரு, சிபிஎம் கட்சி எங்க போகும்னு கேட்டா ஈஸியா இவங்க ஒரு இடத்தை டிசைட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, எந்த கட்சி அதிகமா பெட்டி கொடுக்குதோ அந்த பக்கம் ஈஸியா போயிருவாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அதுக்கு தயாரா இல்ல. மக்களுக்கு நல்லது செய்ய வரணும்னா வா அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் அவர் அழைக்கிறாரு. அதனால இவங்களுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தமிழக மக்கள் இந்த கட்சிகளை எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். இவங்க ஏன் மக்களுக்கு நல்லது செய்ய தேங்குறாங்க? அப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்ன? பவர். தங்களோட வாழ்க்கையை வளமாக்குறதுக்கும், தங்க போற இடம் எல்லாம் அவங்களுக்கு கைதட்டி துதிப்பாடுறதுக்கும் ஆள் இருக்கணும். அந்த பவர் தான் அவங்களுக்கு தேவைப்படுதே தவிர, மக்கள பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது.